Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல உள்ள நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஆலோவேரா ஐஸ் கியூப் மசாஜ் வந்து எப்படி செய்யறதுங்கறத தான் பார்க்க போறோம். Friends, பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஐஸ் கியூப் மசாஜ் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம். ஐஸ் கியூப் மசாஜ் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதனால் நம்மளோட சரும பிரச்சனைகளை வந்து சரி பண்ண முடியும். என்னென்ன சரும பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்மளோட கன்னத்துலலாம் பார்த்திங்கன்னா குழியாக இருக்கும் இல்லையா, ஓப்பன் ஃபோர்சஸ், அந்த ஃபோர்சஸ் எல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐஸ் கியூப் மசாஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட முகத்தில் உள்ள முகப்பருவால் ஏற்பட்ட தழும்புகள், கரும்புள்ளிகள், கருந்திட்டுகள், வெயிலால் நம்மளோட சருமம் வந்து ரொம்ப கருத்து போய் இருக்கும் இல்லையா, அந்த கருமைகளெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்களுக்கு கீழே உள்ள அந்த கண் வீக்கம், கருவளையங்களெல்லாம் போக்குறதுக்கு இந்த ஐஸ் கியூப் மசாஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இத்தனை சரும பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய இந்த ஐஸ் கியூப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் தான் வந்து எடுத்துக்கணும். இதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான 3 கற்றாழை மடல் வந்து எடுத்துருக்கிறேன். இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு அதோட எல்லோ ஜூஸ்லாம் போகிற அளவுக்கு நல்லா தண்ணியில் 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்துருக்கிறேன். இதில் இருக்கிற ஆலோவேரா ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துட்டேன். 3 சின்ன மடல் எடுத்திருந்ததுனால எனக்கு இந்த அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து கிடச்சிருக்கு. இது கூட நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணீரையும் ஆலோவேரா ஜெல்லையும் ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆலோவேரா வாட்டரை வந்து நான் ஒரு ஐஸ் கியூப் ட்ரேயில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா காஞ்ச ரோஜா இதழ்கள் வந்து கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ் கியூப் கூட நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸும் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு நேச்சுரலான ஒரு க்ளோவிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் வந்து எப்போவுமே இளமையாக இருக்கும். நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்மளோட ஸ்கின்னை நல்லா அழகாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். 4-5 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஸ் கியூப்ஸ்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐஸ் கியூப்ஸை தினமும் ஒரு ஐஸ் கியூப் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த ஐஸ் கியூப்பை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜுக்கோ இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மசாஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பண்ணலாம். தினமும் ஒரு ஐஸ் கியூப் எடுத்து இப்போ நான் பண்ணுற மாதிரி உங்களோட ஃபேஸில் நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் மட்டும் இல்லை, கையில், கழுத்துலலாம் பண்ணிக்கலாம். ஐஸ் கியூப்ஸை டைரெக்டாக உங்களோட ஃபேஸில் உங்களால் மசாஜ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு மஸ்லின் துணியில் ஒரு ஐஸ் கியூப்பை வச்சுட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிட்டு உங்களோட ஸ்கின் பார்க்குறதுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக, நல்லா க்ளோவிங்காக, ரொம்ப அழகாக தெரிவிங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின்ல வந்து அதிக அளவில் ஆயில் எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா கூட அந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஐஸ் கியூப் மசாஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.